வணக்கம். இன்று நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை பார்ப்போமாக. அப்பொழுது அவருடைய முகம் மறுமுகமாகி, அவருடைய முகம் வெளிச்சமாகி, அவருடைய முகம் பிரகாசித்ததாம். ஏன் அவருடைய முகம் பிரகாசிக்க வேண்டும்? ஒரு நேரம் யோவானையும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் இயேசுவானவர் மலைக்கு மேல் கூட்டிக் கொண்டு சென்றாராம். காரணம், அவர் கடைசி கால ரகசியங்களை பற்றி அவர்களோடு சொல்வதற்காக. அப்பொழுது மோசேயோடும் எலியாவோடும் அவர் பேசிக் கொண்டிருந்தாராம். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆத்மீக ரகசியத்தை நான் கூறி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அது என்ன? இன்று அநேகம் பேர் தேவனுடைய மறுரூபம் என்ன என்று அறியாமல் இருக்கிறீர்கள். தேவன் மறுரூபமானார். அவர் இந்த பூமிக்கு ஒரு பாலகனாகவும் ஒரு குழந்தையாகவுமே வந்தார். ஆனால் அவருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது, ராஜாதி ராஜன் என்ற முகம். அந்த ராஜா இந்த பூமிக்கு வரும்போது தாழ்மையான கோலத்திலே வந்தார். ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது அவரோ மிகவும் பரிசுத்தராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்மில் அனைவரும் தேவனுடைய மறு ரூபமாக போகிற அந்த முகத்தை பார்க்க வேண்டும். அவர் ராஜாவாக வரும்போது அவரோடு வருகையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாமும் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய பாவங்களை விட்டு விலகி அவருக்குள்ளாக மறுரூபமாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோமாக. ஜெபம் செய்வோமாக. அன்பான தேவனே, இன்றைய நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை போல நாங்களும் மறுரூபமாகத்தக்கதாக